வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ பிகினர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் நெக்கோட அளவையும் அந்த ஷோல்டரோட அளவையும் நம்ம எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது பொதுவான ஒரு ஷோல்டரோட அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக நாம் வைக்கிற அளவு ஷோல்டரோட அளவு இந்த மாதிரி கிளாத்தை நம்ம மடித்து போட்டுட்டு மடிப்பு பாகத்திலிருந்து நம்ம எடுக்கிற அளவு 5.5 இன்ச் அளவு ஷோல்டரோட அளவை பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அளவுன்னு நம்ம சொல்லலாம். 5.5 இன்ச் அளவு ஷோல்டரோட அளவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் கட்டு அப்படின்னு வரும்போது அந்த ஷோல்டர் கட் 3 இன்ச்சு வரக்கூடிய அளவும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அளவாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போது எனக்கு அளவு ப்ளவுஸே இல்லை, நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொதுவான ஒரு அளவை எடுத்துகிட்டு நம்ம தைக்கும்போது அந்த ப்ளவுஸ் சரியாக உங்களுக்கு அமையும். இப்போது நெக்கோட அளவு இந்த ஷோல்டரோட அளவுக்கு என்ன மாதிரி நெக் இருந்தால் அந்த ஷோல்டரோட அளவு 5.5 இன்ச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது 5.5 இன்ச்சு நம்ம ஷோல்டரோட அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு நெக்கு 10 இன்ச்சு உயரம் எடுக்கலாம். அப்புறம் 9, 9.5, 8.5, 8 அந்த மாதிரி உள்ள அளவுக்கு எல்லாமே இந்த 5.5 இன்ச்சு ஷோல்டரோட அளவு உங்களுக்கு பொருந்தும். அதை விடவும் நெக்கோட அளவு நீங்கள் கம்மி ஆக்க இந்த ஷோல்டரோட அளவை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி தான் அதிகப்படுத்தணும். இப்போது என்ன மாதிரி அளவு அதிகப்படுத்தலாம் எந்த நெக்குக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு 6 இன்ச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு, கழுத்தோட அளவு 6 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னு வைப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் அந்த ஷோல்டரோட அளவை 6 இன்ச்சு எடுக்கலாம். ஏன்னா 5.5 இன்ச் எடுக்கிறத நீங்கள் 6 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். அப்புறம் ஒரு 7 இன்ச்சு அந்த மாதிரிலாம் இருக்கிற நெக்குக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த 5.5 இருக்கிறத ஒரு 5.25 இன்ச்சு அந்த மாதிரி கூட எடுக்கலாம். அதுக்கும் கம்மியாக ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி வர 7, 7.5 அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போது ஃபுல் ஷோல்டரோட அளவை நாம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபுல் ஷோல்டரோட அளவு எப்படி நம்ம அளவெடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளவுஸோ அல்லது சுடி டாப்பு ஏதாவது ஒன்று போட்டிருக்கும்போது அது கரெக்டான அளவான ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது இப்போது பேக் சைடில் இருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து இந்த தையலுக்குள்ள அளவை நம்ம விட்டுட்டு அளவெடுக்கணும். அந்த மாதிரி பேக் சைடில் இருந்து அவங்கள நல்லா நிமிர்ந்து நிற்க விட்டு அளவெடுக்கிற அளவு தான் ஃபுல் ஷோல்டரோட அளவு. அந்த மாதிரி ஷோல்டரோட அளவு நம்ம எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா, பேக் சைடில் அந்த நெக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி எப்படின்னா காலர் நெக்கு இருக்கலாம். இப்போ காலர் நெக்குக்கு நீங்கள் ஃபுல் ஷோல்டரோட அளவு எடுத்தால் சரியாக வரும். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் அந்த அளவை கீழே இறக்கி அந்த கழுத்தோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது இந்த ஃபுல் ஷோல்டரோட அளவிலிருந்து கொஞ்சம் இந்த அளவை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வரணும். அந்த மாதிரி வரும்போது இங்கே கொஞ்சம் நமக்கு ஓப்பனாக நமக்கு வருது பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணி வரும்போது அந்த இது கொஞ்சம் கிளாத் நமக்கு இழுத்து கொடுத்து இந்த பகுதியில் கொஞ்சம் அளவு நமக்கு அதிகப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஷோல்டரோட அளவை நம்ம கம்மி பண்ணும்போது அந்த கழுத்தோட அளவை அதிகப்படுத்த இந்த ஷோல்டரோட அளவை நாம் கம்மி பண்ணிகிட்டே வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது சரியாக வரும். இப்போது அதே சமயம் இப்போது கொஞ்சம் ரொம்ப லீனாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுப்போம். அப்போ லீனாக இருக்கிறவங்களுக்கும் இந்த 10 இன்ச்சு நெக்குக்கு இந்த 5.5 இன்ச்சு ஷோல்டர் சரியாக வருமா அப்படின்னா, ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 5 இன்ச் வரைக்கும் ஷோல்டரோட அளவை நீங்கள் எடுக்கலாம். 5 இன்ச் எடுக்கும்போது இப்போது இந்த 5 இன்ச் எடுத்துகிட்டு இந்த 3 இன்ச்சு ஷோல்டர் கட் நம்ம வைக்கும்போது இந்த நெக் நமக்கு கம்மியாயிராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ அவங்களுக்கு இந்த ஷோல்டர் கட்டும் சின்னதாக இருக்கணும், நெக்கோட அளவும் இந்த மாதிரி அகலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த அளவை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச்சு விடுறோம் அப்படின்னா 2.25 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விடலாம். அந்த மாதிரி விடும்போது தச்சுட்டு வரும்போது உங்களுக்கு 2.25 இன்ச் அளவு தான் இந்த ஷோல்டர் கட்டு வரும். அந்த மாதிரி வரும்போது நெக்கும் உங்களுக்கு அகலமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 5 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணும்போது சரியாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த செஸ்ட் அளவை பொறுத்தும் அந்த ஷோல்டரோட அளவு மாறுபடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்குறாங்க. இப்போ அந்த இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது அவங்கவுங்க உடல் அளவை பொறுத்து தான் இந்த ப்ளவுஸ் உடல் அளவு நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த டாட் பிடிக்கிற அளவும் அவங்கவுங்க மார்பக அளவை பொறுத்து தான் நமக்கு அந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே நமக்கு வருது.
இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே சமயம் இந்த ஆம்ஹோல் அளவை நாம் எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னா, ஆம்ஹோல் அளவு அவங்கவங்க கையோட அளவை பொறுத்து தான் அந்த ஆம்ஹோல் அளவு மாறுபடும். இப்போது இவ்வளோ அகலத்தில் உள்ள ப்ளவுஸு உடல் அளவுக்கு நாம் இப்படி தான் 5.5 இன்ச்சு ஆம்ஹோல் அளவு எடுக்கணுமா, இப்போ ஷோல்டர் 5.5 இன்ச்சு எடுத்தால் ஆம்ஹோலும் 5.5 இன்ச்சு எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஏன்னா ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆம்ஹோல் வந்து எடுக்கிறது வந்து அவங்கவங்க கையோட பருமனை பொறுத்து தான் அந்த ஆம்ஹோல் அளவும் உங்களுக்கு மாறுபடும். கை வந்து சிலவங்களுக்கு பாடி பெருசாக இருக்கும், இப்போது கையோட அளவு வந்து ரொம்ப லீனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆம்ஹோலை வந்து நீங்கள் வந்து கம்மியாக்கணும். இப்போது 5 இன்ச்சு 4.5 இன்ச்சு அவங்க கை சுற்று, இந்த ஆம்ஹோல் சுற்றை பொறுத்து இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கையோட சுற்று அளவை நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் தச்சு பார்த்துட்டு கூட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஆம்ஹோல் அளவை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட சரி பண்ணி அந்த ஆம்ஹோல் அளவை நீங்கள் கொண்டு வரலாம். அந்த மாதிரி தைச்சாலும் சரியாக வரும். இப்போ இந்த வீடியோவில் நெக்கோட அளவையும் ஷோல்டரோட அளவையும் நாம் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இது எல்லாருக்கும் நல்லா பிகினர்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.